ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, வியானா மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. வீட்டுக்குள்ள கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சில்லற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. நேத்துல இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து வீட்டுக்குள்ள இந்த கேமரா அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பக்கம் போனா இவங்க எல்லாம் ஒரு பக்கம் போறாங்க. எல்லாரும் கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தா இவங்க மட்டும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து வேற ஏதாவது சேட்டையை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேத்துல இருந்து கேமரா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில நம்ம அமித் அவர்களுக்கான எல்லா ஷூ செருப்பு கிருப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க. அமித் அவர்களுக்கான செருப்பு ஷூ மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க பல பேருக்கான பேண்ட் சட்டை பேக்னு எல்லாத்தையும் எடுத்து நிறைய பேர் ஒளிச்சு வச்சிட்டாங்க. இந்த வகையில வியானா அவர்கள் அமித் அவர்களுக்கான ஷூ செருப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. காலையில இருந்து அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஏதாவது ஷூவை கொடுங்க ஒளிச்சு வச்சிருந்தா கொடுத்துருங்க, எல்லாருக்கான பொருளை எல்லாரும் எடுத்து கொடுத்துட்டாங்க, என்னோட பொருள் யார் எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து அந்த மனுஷன் கேட்டுட்டே இருக்காரு. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு வியானா தான் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதனால அந்த மனுஷன் வியானா பின்னாடியே போறாரு. வியானா கொடுத்துருங்க வியானான்னு சொல்லிட்டு காலையில இருந்து கேட்டுட்டு இருக்காரு ப்ரோ. அந்த மனுஷனை கெஞ்ச விட்டு கதற விட்டு வேனுக்குன்னே வச்சு செஞ்சு கடைசியில் இப்ப இந்த செருப்பு எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மனுஷனை டென்ஷன் ஆகி கத்தணும்னு அதுல ஒரு நாடகத்தை போட்டு அழுற மாதிரி அழுது முடிச்சுட்டு அந்த மனுஷன் திருப்பி வந்து சரி ஓகேன்னு சமாதானப்படுத்தணும்னு டப்புன்னு ஒரு சிரிப்பை போட்டு கேமரா முன்னாடி சிரிச்சாங்க பாருங்க. அங்க தெரிஞ்சு போச்சு ப்ரோ, வியானா இருக்கிறதுலே மட்டமான ஒரு ஆள்னு. சத்தியமா சொல்ற மாதிரி ரொம்ப மட்டமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன். வீட்டுக்குள்ள பல பேர் எடுத்தாங்க ப்ரோ, பல பேருக்கான பொருள் எடுத்து ஒளிச்சு வச்சாங்க. ஆனா காலையில பிரஜன் அவர்கள் எல்லாரையும் கூட்டு நிப்பாட்டி விட்டு நான் ஒரு பிரின்சிபலா சொல்றேன், இந்த டாஸ்க் ஆரம்பிக்கணும், யாருக்கான பொருள் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாலும் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்ன 10 நிமிஷமே எல்லாருமே ஓடி போய் அவங்க என்னென்ன பொருள் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாங்களோ எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம வியானா மட்டும் இன்னைக்கு ஃபுல் டே இந்த கேமரால வந்துடணும், இன்னைக்கு ஃபுல் டே எந்த ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, கேமரால வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம சில்லற பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்தறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலங்காத்தில் அமித் அவர்களுக்கான செருப்பு ஷூ எல்லாத்தையுமே காணும். ஓகே, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் காணும். அப்போ அமித் அவர்கள் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, யார் எடுத்தீங்க எடுத்தா கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வியானா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு செட்டு செருப்பை மட்டும் கொடுத்தாங்க. ஓகேவா, அப்போவே அமித்துக்கு தெரிஞ்சு போச்சு மற்ற ஷூ எல்லாமே இவங்க தான் எடுத்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மனுஷன் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஷூவை கொடுமா ப்ளீஸ்மா, என்னால் முடியல, எனக்கு நடக்க முடியல, இந்த செருப்பை போட்டு என்னால் நடக்க முடியல, ஷூ தான் போட்டாகணும், எனக்கு கால் கொஞ்சம் சரியில்லை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஷூவை போடணும்னு சொல்லிட்டு வேற ஷூவை போட்டிருக்காரு. இந்த பக்கம் வேற ஒரு ஷூ போட்டிருக்காரு, இந்த பக்கம் ஒரு ஷூ போட்டிருக்காரு. ஆக்சுவலா இது வந்து ஃபார்மல் ஷூ, இது வந்து சும்மா அந்த ஜாக்கிங் ஷூ மாதிரி போட்டு வச்சிருக்காப்ல. இப்படி போட்டுட்டு அந்த மனுஷன் சுத்திட்டு இருக்காரு. அப்படி சுத்துற மனுஷன் வியானாவை பார்க்க இடத்துல எல்லாம் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு, குடுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வியானா என்ன பண்றாங்க தெரியுமா, வாங்க நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு வேனுக்குனே வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அங்க எங்கமா சுத்த விடுறது, தேட விடுறது. அதுக்கப்புறம் வியானா வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க, எனக்கு உங்க சாப்பாடு கொடுப்பீங்களா, எனக்கு உங்க முட்டை கொடுப்பீங்களா, முட்டை கொடுக்கறதா இப்பவே முட்டையை பொரிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன், என் கூட டான்ஸ் ஆடுவீங்களா, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்திட்டாங்க. இங்க எனக்கு ஒரு கொஸ்டின், ஓகே நீங்க வந்து ஒரு ஹாஸ்டல்ல இருக்கீங்க, எல்லாம் ஓகேங்க, நீங்க வந்து ஒரு சாருக்கான பொருட்கள் எடுத்து ஒளிச்சு வைப்பீங்க, எல்லாம் ஓகே, அது ஒரு ஹாஸ்டல்ல இருக்குமா நடக்கிற விஷயம் தான். ஆனா கேட்கறாங்கல்ல, அவங்க எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்காங்க, அப்படி கேட்கும்போது எடுத்து கொடுக்கணும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க மத்த எல்லாருமே எடுத்து கொடுத்துட்டாங்க. சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் பிரஜன் அவர்களுக்கான பேண்ட் எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. பல பேருக்கான பேக் வாட்டருக்கான அதுன்னு சொல்லிட்டு சபரி எடுத்து வச்சிருந்தாரு, அவரு கொடுத்துட்டாரு, எல்லாருமே கொடுத்தாச்சு. ஆனா இவங்க மட்டும் இந்த ஒரு டாபிக் வச்சு அமித்தை வச்சே இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டி கேமரால வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கதை விடுறாங்க, அந்த மனுஷனை கதற விடுறாங்க. அந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கால் வலிக்குன்னு சொல்றான், எனக்கு கால் வலிக்குமா, எனக்கு அந்த ஆர்த்தோ ஷூ போட்டாதான் எனக்கு கால் வலிதாகும், எனக்கு ரொம்ப கால் வலிக்கு, எனக்கு அந்த ஷூ கொடுன்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப அசால்ட்டா ரொம்ப ஜாலியா கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சுத்திட்டு இருக்கு. அப்ப சபரியும் அமித் அவர்களும் வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க, ஷூ எங்கேயாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போய் இருந்து வியானா என்ன பண்றாங்க தெரியுமா, அப்படின்னு ஒரு மாதிரி டான்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. ஒரு மாதிரி டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாடுற பாட்டும் சரியில்லை, அந்த ஸ்டெப்பும் சரியில்லை, எல்லாமே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேனுக்குன்னு கேமரால வரணும்னு சொல்லிட்டு கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டார், ரொம்பவே டென்ஷன் ஆகி கேட்டுட்டாரு, என்னோட பர்சனல் விஷயம், எனக்கு கால் வலிக்கு கொடுக்க மாட்டியா, எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க போய் ஷூ எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஷூவை பார்த்தா எல்லா ஷூவுமே பெட்டுக்குள்ள தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, எல்லா ஷூவையுமே பெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. எடுத்து கொடுத்தோன்னா அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டார். ஏன்னா 6 மணி நேரத்துக்கு மேல அந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன், 9 மணிக்கோ 9:30 போல அந்த மனுஷன் ஆரம்பிச்சாரு. எத்தனை மணிக்கு, 3 மணிக்கோ 3:30க்கு தான் அந்த ஷூ எடுத்து கையில கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்திருக்காங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு வெறுப்பு ஆகுமா ஆகாதா சொல்லுங்க? அந்த மனுஷனுக்கு வெறுப்பு ஆகும்ல, வெறுப்பாக தான் செய்யும். அதில் அந்த மனுஷன் என்ன பண்றாரு, கடுப்பாக இந்த ஷூவை கீழே போட்டுட்டு எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இப்படி கெஞ்ச விடுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டென்ஷன் ஆகி கத்திட்டாப்ல. ஏன்னா இவங்க கெஞ்ச விட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, வியானா உங்களுக்கு ஷூ வேணுமா, எனக்கு உங்க முட்டை கொடுங்க, உங்களுக்கு ஷூ வேணுமா, உங்களோட சாப்பாடு கொடுங்க, உங்களுக்கு உங்க ஷூ வேணுமா, எனக்கு இதுல ஒரு டான்ஸ் ஆடுங்க, உங்களுக்கு உங்க ஷூ வேணுமா, எனக்கு இங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை போட்டு செய்யின்னு செய்றாங்க. அப்ப அந்த மனுஷன் அந்த கோவத்துல ஷூ தூக்கி தூர வீசுறாரு. வீசிட்டு அந்த மனுஷன் கடுப்பாய் போயிட்டாப்ல. உடனே வியானா என்ன பண்றாங்க தெரியுமா, நான் என் ஸ்கூல் டைம்ல இப்படித்தான் பண்ணுவேன், நான் என் ஸ்கூல் டைம்ல சாப்பிட்ட சிக்கன் எலும்பெல்லாம் டீச்சர் தலையிலலாம் போடுவேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு உருட்டு வேற. எந்த ஸ்கூல்லப்பா சாப்பிட்ட சிக்கன் எல்லாம் தலையில் போட விடுவாங்க? அப்படி தலையில் போட்டால் தலையிலே டம்முன்னு அடித்து வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க தெரியுமா? அப்படி போடவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 11th 12th ஸ்டூடெண்ட்டுங்க, ஏங்க கிரிஞ்சி குழந்தை மாதிரி பண்றீங்க? வியானாலாம் 12th ஸ்டாண்டர்ட் மாதிரியே தெரியல. அந்த பொண்ணு ஆக்சுவலா ஸ்கூல் டாஸ்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது சும்மா கேமரால வந்துடும் சொல்லிட்டு கண்டதை பண்ணிட்டு சுத்துது. மற்றவங்க கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ்ல உட்காந்து பேசுறது, டீச்சர் சொல்றதை கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. பட் வியானா அப்படி கிடையாது. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நாம சும்மா கிரிஞ்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் கிரிஞ்சு மோட்ல சுத்திட்டு இருக்கு. ஃபுல் கிரிஞ்சு மோட். அப்போ அந்த மனுஷன் கோவத்தில் கத்துறாரு. உடனே வியானா வெளியே போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்களாம். அழுதுட்டு இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் அழல, ஓகேவா. விக்ரம் அப்புறம் நம்ம கனி எல்லாம் பக்கத்தில் போய் உட்காந்துன்னு அழ ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னு அழுதுட்டு அவிய கையில் நோட்டில் அவிய கையில் வச்சிருக்க நோட்டில் சாரி லெட்டர் எழுதுறாங்களாம். ஹாய் இங்கிலீஷ் சார், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வேற ஒன்று பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பண்ணுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர அழாத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழாதன்னு சொன்னோன்னே கடைசியில் நம்ம பிரின்சிபால் என்ன பண்ணாருன்னா இங்கிலீஷ் டீச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் பேசுங்க, அது ஒரு விஷயமே இல்லை, சும்மா ஃபன்னுக்கு பண்ணதானே, பேசுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டாச்சு. அந்த இடத்துல அமித் என்ன பண்ணிட்டாருன்னா போய் உட்காந்து, சரி விடு, நான் காலிலேருந்து கெஞ்சிட்டு இருந்தேன்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நீ அதை கொடுத்துட்டு என்ன டான்ஸ் ஆட சொன்னாலோ பாட்டு பாட சொன்னா பண்ணியிருப்பேன், ஆனால் நீ அதை கொடுக்காம என்ன போட்டு பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பேசுறாப்புல. அப்போ அதில் அழுதுகிட்டே பேசுற மாதிரி பேசிட்டு அமித் சரிமா ஓகேமான்னு சொல்லிட்டு தலையில் தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். தலையில் தட்டி கொடுத்துட்டு போன அடுத்த செகண்டே அந்த அழுக போயிடுச்சு ப்ரோ. அடுத்த செகண்ட் அழுக போயிட்டு இப்படி நீட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு புரியல இது ஆக்சுவலா. அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் இதையா நினைச்சு ஃபீல் பண்ணி அழுறாங்கன்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்கார்ந்து அதை பத்தி ஃபீல் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, விக்குன்னு வந்துட்டு இருக்கோம். ஆனா வியானாக்கு மட்டும் இப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த அழுக போயிட்டு இப்படி நீட்டு இருக்காங்க ப்ரோ. அப்ப யோசிச்சுக்கோங்க, அந்த பொண்ணு எவ்வளவு நாடகம் இந்த வீட்டுக்குள்ள போடுதுன்னு. ஃபுல்லா நாடகம். கேமரால தன்னோட மூஞ்சி வந்துடணும்னு சொல்லிட்டு இருக்கிற சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு ப்ரோ. இதுல அந்த பொண்ணு அந்த பெட்டு கீழே போயிட்டு அந்த ஷூ எல்லாம் எடுத்து கொடுத்துச்சுல, அப்போ அந்த பக்கம் நம்ம அமித் அவர்கள் டென்ஷனே அந்த ஷூ எல்லாம் கீழே வீசி ஒரு மாதிரி கோவப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணு தெரியுமா, கேமரா வெட்டி பார்க்குது. கேமரா நம்மள பார்க்குதா, இந்த பக்கம் தான் ஜூம் வச்சிருக்காங்களா இல்லை வெளியே எங்கேயாச்சும் ஃபோக்கஸ் பண்றாங்களா பாப்போன்னு சொல்லிட்டு கேமரா வெட்டி பார்க்குது. கரெக்டாக கேமரா அவங்க பார்த்தோன்னே பார்க்குதுன்னு சொல்லிட்டு இப்படி படுத்து கிடந்தாச்சு. கேமரா பார்க்குதுன்னு தெரிஞ்சோன்னே இப்படி படுத்துட்டு இப்படிங்க. ரொம்ப கன்றாவியா பண்றாங்க ப்ரோ, சத்தியமா சொல்ற ரொம்ப கன்றாவியா பண்றாங்க. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அமித் அவர்களுக்கு காலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா. ஏன்னா அவர் எனக்கு அந்த ஷூ தான் வேணும், எனக்கு ஆர்த்தோ ஷூ போட்டால் தான் சரியா இருக்கும், எனக்கு காலில் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு ரியல் லைஃப்ல பிரச்சனை கிடையாது, அவர் எடுத்திருக்க கேரக்டருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகேவா. அதை அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு. பட் அந்த பாயிண்டை மட்டும் சொல்லிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சரி வெளியே இருக்கவங்களும் சரி, ஐயோ அவருக்கு காலில் பிரச்சனை இருக்காப்பா, ஏன்பா அந்த பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பவே அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கேட்டப்போ சொல்லிட்டாங்க, இல்ல கால்ல எல்லாம் பிரச்சனை இல்ல, அவர் அந்த கேரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரிட்டையர்ட் ஆர்மின்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ ட்ரெயின்ல போகும்போது ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லி வச்சிருக்காரு. அதனால தான் வீட்டுக்குள்ள கால் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி அவருக்கு கால்லாம் நல்லதா இருக்கு, அதை ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா ரொம்ப ஒஸ்டா போறாங்க ப்ரோ, சத்தியமா சொல்றேன். ரொம்ப இந்த வியானா கேமரா காண்டி ரொம்ப கேவலமான வேலைகளை பார்க்காங்க. இப்போ பாருங்க வீட்டுக்குள்ள எஃப்ஜேயும் நம்ம வியானாவும் சுத்துறது கேமரால நல்லா ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னே நல்லா ஒன்னா சுத்த ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு டாக் வர ஆரம்பிச்சிடல, அவங்களுக்கு அந்த டாக் தான் வேணும். நான் அவங்க இந்த ஒரு விஷயத்தை ஏம் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை சூஸே பண்ணாங்க. வீட்டுக்குள்ள காமு பாரு இவங்க 2 பேரை பத்தி பேசுறாங்க, காமு அரோரா இவங்க 2 பேரை பத்தி பேசுறாங்க, பிரஜன் சாண்ட்ரா இவங்க 2 பேரை பத்தி பேசுறாங்க. என்ன பத்தி யாருமே பேச மாட்டேங்காங்களே, பிக் பாஸ் கூட கிண்டல் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. அப்ப நானும் வைப் பண்ணணும், என்ன பத்தி இந்த வீட்டுக்குள்ள பேசணும்னு சொல்லிட்டு வாண்டடா அந்த எஃப்ஜே கண்டென்ட்ல கூச்சிருக்காங்க. அதனால தான் எஃப்ஜே கூட சேர்ந்து கேவலமா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம விஜய் டிவியும் சூப்பரான வேலையை பார்க்கறாங்க. நல்லா நேத்துல இருந்து பாட்டு போட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சுத்துங்க நல்லா போங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் இது எங்க போய் முடிய போய் எனக்கு தெரியல.
கடைசியில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 4ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 ஃபேக்னா அது வியானா மட்டும்தான். ஏன்னா எல்லா இலவையும் அந்த பொண்ணு மாற்றி வச்சிருக்கு. ஒன்று விடாமல் அந்த பொண்ணு எல்லாத்தையும் மாற்றி தான் வச்சிருக்கு. என் பேரை கூட மாற்றி தான் வச்சிருக்கு. இப்போ இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து பிரச்சனை அவர்கள்ட்ட ஏதோ லீவ் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ லெட்டர் எழுதிச்சு. ஓகேவா, ஹாய் சார் எனக்கு லீவ் வேணும் சார்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது கீழே தன்னோட பேரை எழுதுறாங்க. பேர் மறந்து தன்னோட மைக்கு ஸ்டாப் எட்டி பார்க்குறாங்க. பேர் என்ன, பேருக்கான ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு அவங்களுக்கான விஷயங்களை மாற்றிட்டு இந்த வீட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.